ஓம் நம சிவாய. சிவாய நம. உடல் நோய், மனநோய், யோக சிகிச்சை, 108 விதமான சுவாச சிகிச்சை, 108 விதமான நாடி பரிசோதனை, இதை பற்றி ஆய்வு. அதாவது முத்திரைகள் 3333 முத்திரைகள் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்தெந்த முத்திரை பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது ஒரு அற்புதமான முத்திரை ரகசியம். இந்த முத்திரை எப்படி செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, எந்த காலங்களில் எந்த முத்திரை பயன்படுத்துவது என்பதை பற்றி ஒவ்வொரு நபருடைய நாடியை பார்த்து நாடி பரிசோதனை செய்து அவருக்கு அந்த முத்திரை கொடுக்கும்போது உடலில் உள்ள சகல பிரச்சனைகளும் நிவர்த்தியாகிவிடும். அதே போன்று 108 விதமான சுவாச சிகிச்சை. நாம் விடக்கூடிய சுவாசம் உள்மூச்சு, வெளிமூச்சு. அதாவது ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி விடுகிறோம். நம் உடலில் இயக்குவது ஆக்சிஜன். ஆக்சிஜனை விட மிக நுட்பமான சக்தி பிராணன். காற்று செல்லாத இடத்திற்கு கூட பிராணன் செல்லக்கூடிய சக்தி உள்ளது. பொதுவாக நம் சரியான முறையில் சுவாசம் செய்தாலே நம் உடலில் நோய் என்பது வராது. சுவாச பயிற்சி, சரியான முறையில் ஆழ்ந்த சுவாசம், அழகாக சுவாசத்தை இழுத்து அழகாக வெளியிடக்கூடிய முறை. இதில் 108 விதமான வகை உள்ளது. இடகலை, பிங்கலை, சுழுமுனை. இந்த நாடி எப்படி நாம் உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது ஒரு கலை. அது இயல்பாக தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த முத்திரை சிகிச்சை, மனதை பக்குவப்படுத்தக்கூடிய சிகிச்சை, சுவாச சிகிச்சை, இதன் மூலம் நாம் முழு ஆரோக்கியமாக வாழ முடியும். இதுவரை நான் இந்த முத்திரை சிகிச்சை, சுவாச சிகிச்சை, மனம் சம்பந்தமான ஆராய்ச்சி நிறைய ஈடுபட்டு மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டேன். பக்குவ மனம், இது ஒரு முதல் விஷயம். பக்குவ மனம். இரண்டாவது, உடல் ஆரோக்கியத்திற்கு முத்திரை மிக சிறப்பாக இருக்கும்.